சொல்லுங்க. அதுதான் மோசஸ் சொல்றாரு, இவ்வளோ ஜனங்களை சுமக்கிறதுக்கு எனக்கு பாரம் இல்லை. உன் குடும்பத்தில் வர ஒரு பிரச்சனையும் உன்னால தாங்க முடியாத, நீ எதோ பண்ணுவியானா? இவ்வளோ பேர் பிரச்சனை, இவ்வளோ ஜனங்க இங்கே வந்திருப்பாங்க, அவங்கவுங்க ஒரு பிரச்சனை இருக்கும். அல்லேலூயா. அந்த பிரச்சனை யார் கிட்ட வரும்? ஊழியக்காரங்கிட்ட வருது. ஆமென் சொல்லுங்க. அப்போ நீ ஜெபிச்சா அது வருமா? நீ ஜெபம் பண்ணா உன் வீட்டில் சண்டை வருமா? நீ ஜெபம் பண்ணா ஆமென் அல்லேலூயா. பின்மாற்றத்துக்குரிய ஆவிகளை கத்த துரத்தணும். பேதுருக்குள்ள இருந்தது, யூதாஸ்குள்ள இருந்தது, தோமாக்குள்ள இருந்தது. இயேசு சொல்றார், 1 மணி நேரமாவது என்னோட கூட நீங்க விழித்திருக்க கூடாதா? அவர் வந்து பாக்குறாரு, உட்காந்துட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு வந்து பாக்குறாரு. திருப்பி கவர்மெண்ட் வந்து பார்த்தா எல்லாம் அவரோட இருந்தவங்க தூங்கி கொண்டு இருந்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது. அவங்கள தட்டி எழுப்புறாரு, 1 மணி நேரமாவது நீங்க சபைக்காக ஜெபிக்க கூடாதா? தேசத்துக்காக ஜெபிக்க கூடாதா? உங்களுக்காக ரத்தம் சிந்தனை, எனக்காக நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ண கூடாதா சொல்லி கேட்டாரு. ஆமென். ஆனா அந்த ஜனங்க, அந்த கூட இருந்தவங்க அதை பத்தி பெருசா எடுத்துக்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த பின்மாற்றத்தின் ஆவிகளை கத்த துரத்தணும். நீங்க நான் இப்ப கத்தருக்குள்ள வந்து இருக்கிறதுக்கு காரணம் என் ஜபம், என் வேத வாசிப்பு, என் தேவனை துதிக்கிறது, சோத்தரிக்கிறது, என் பரிசுத்தம், என் விசுவாசம். இதுதான் தேவனுக்கு முன்பாக நிறுத்தும். அல்லேலூயா. ஜபம் இல்லைன்னா நிறுத்தாது, உபவாசம் இல்லைன்னா நிறுத்தாது. நம்ம சொல்லலாம், வீட்டுக்குள்ளேயே ஜெபிக்கிறோம், வீட்டுக்குள்ளேயே நின்னாதான் வீட்டில் ஜெபிச்சாலும் சபைன்னு சொல்லும் போது சபை கூடுற இடத்துக்கு வரணும். ஆமென். ஆமா, பேதுரு பின்னால போயிட்டாரு, தோமா பின்னால போயிட்டாரு, யூதாஸ் பின்னால போயிட்டாரு. இன்னைக்கு பின்னால போன ஆவியெல்லாம் கத்த துரத்தணும். இந்த இடத்துல யார் மேலேயும் என்ன பண்ணக்கூடாது, அந்த ஆவி கூறக்கூடாது. உங்களுக்குள்ள கோபம், உங்களுக்குள்ள வீட்டில் வர சண்டை, உங்க வீட்டில் உங்க சரீரத்தில் வர வியாதி, உங்க குடும்பத்தில் வர கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், இதெல்லாம் தாங்கனாவே ஜபம் இருந்தா தான் முடியும், உபவாசம் இருந்தா தான் முடியும். ஆமென் சொல்லுங்க. சபையோட கலந்து அவங்க ஜெபிக்கிற ஜபத்தில் நீங்க கூட கலந்து பாருங்க, உங்க வீட்டில் வர பிரச்சனை முன்கூட்டியே கர்த்தர் பேசுவாரு. ஆமென் சொல்லுங்க. நான் போலீஸை பத்தி ஒரு 2 வாரத்துக்கு முன்ன சொன்னேன். இந்த இடத்துல போலீஸ் வரோம், நீ குடிக்கிறேன்னு சொன்ன. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இந்த கூட்டம் சின்னதா இருக்கலாம், ஆனா பெரிய தெய்வம் எங்க பக்கத்தில் நின்னுக்கிறாரு. அது எங்களுக்கு தான் தெரியும். ஆமென் சொல்லுங்களா. போலீஸை பார்க்கல பெரியவர் எங்க பக்கத்தில் இருக்கிறாரு. அப்போ இதுக்காக இப்போ நம்ம ஜெபிக்கணும். அப்போ காதில் கேட்கறது இல்லை, சொல்றத வந்து ஒரு எச்சரிப்பு சத்தத்தை தேவன் சொன்னா கூட நடந்துக்கும் போது பார்த்துக்கலாம், விட்டு அவங்க வந்து மிரட்டுறாங்களா இல்லை. ஆமென். பின்மாற்றத்துக்கு பேதுரு போனாரு. அவர் சொல்றார், காவலையும் அவங்க கூட இருப்பேன், ஜெயிலையும் அவங்க கூட இருப்பேன், சாவுலையும் அவங்க கூட இருப்பேன், நீங்க எங்க போனாலும் உங்களை பின்பற்றி வருவனாரு. ஆனா முதலாவது ஆளா அவர் தான் பின்னால போனார். அப்போ சொந்தக்காரங்களால இங்க வர பிரச்சனை நான் பார்த்தேன். 2002 இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்தது. ஆமென். கனவு மனைக்குள்ள பிரச்சனை, அக்கா தங்காச்சிங்களுக்குள்ள பிரச்சனை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். என்கிட்ட காட்டினார், இங்க இருக்கிற ஆவிங்களை காட்டினார். இங்க வந்து இது வந்து நிறைய ஆண்டவர் அறியாத தெரியாத மக்கள் நம்மளை சூழ்ந்திருக்கிறாங்க. அந்த பகுதியில தான் நம்ம ஆராதனை நடத்துறோம். ஆமென். அப்ப அந்த ஆவிகளை எவ்வளவு நடத்துறவங்களையும் மேற்கொள்ளலாம். அப்போ நான் பார்த்தேன், அக்கா தான் அவங்க ஃபேமிலி, தம்பிக்குள்ள அக்காக்குள்ள வந்த போராட்டம், மனைவிக்குள்ள புருஷனுக்குள்ள வந்த போராட்டம். ஆமென். அது சபையை வந்து என்ன பண்ணுச்சு, எதிர்த்து நின்னுச்சு. நான் பார்க்குறேன், அன்னிலேருந்து இனி வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துதான் தாங்குது. குறிப்பாக ஈஸ்டரில் தான் இது வருது. உள்ளக்கிறவங்களுக்குள்ள, வெளியே கூட இல்லை, உள்ளக்கிறவங்களுக்குள்ள பண்ணுறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அது தவறு. எங்கள் அம்மா ஆயுதாங்க, அப்போ எங்கள் அம்மா இருந்தாங்க. இங்கே வந்து அந்த பின்மாற்றத்துக்குரிய போனவங்களை குறித்து எங்கள் அம்மா ஆண்டவர் முன்னால் ஆயுதாங்க. இயேசுவே, எங்கள் சபையில் எல்லாம் தானே, எல்லாம் நல்லது தானே நாங்கள் பண்ணுறோம், நல்லது தானே செய்கிறோம், ஏன் எங்கள் சபையில் இப்படி ஜனங்க இருக்கிறாங்க,
ஆத்தும ஆதாயப்படுத்துற ஜனங்க, கர்த்தர்கிட்ட பல நன்மைகளை கொண்டு வந்து கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துற ஜனங்க, அவங்க பிரச்சனைக்குள்ளேயே பிசாசு அவங்களை ஒப்பு கொடுக்கும் போது சபையை உடைச்சிட்டு போறாங்களேன்னு சொல்லி லாஸ்டா நான் பார்த்தேன். எங்க அம்மா வீட்டில் ஜெபம் நடந்ததுல கதறி ஆயுதாங்க. ஆமென். இன்னைக்கு ஜெபிக்கிறவங்க இல்லாத போயிட்டாங்க. அதான் ஃபர்ஸ்ட் கஷ்டமாகுது. அல்லேலூயா. ஜெபிக்கிறதுல ஜெபம் பண்ணுவாங்க, கொடுக்கறதுல கொடுப்பாங்க. எங்க வேலையை வந்து நிறைய எடுத்து செய்வாங்க. நான் பார்த்துக்கிறேன். எங்க வீட்டில் நிறைய போராட்டம் வந்தா கூட அதுக்கு அவங்க முக்கியம் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல சபைக்கு தான் முக்கியம் கொடுப்பாங்க. பாருங்க, அவங்க இறந்து போறதுக்கு முன்ன கூட நிறைய வீட்டில் பிரச்சனை வந்தது. இங்க வந்தாதான் கர்த்தர் அதை மாத்துவான்னு சொல்லி இங்க வந்து உட்கார்ந்தாங்க. ஜெபம் பண்ணலாமா, ஒரு ஜெபம் பண்ணலாமா? இயேசுவே, எங்க சபையில எல்லாம் ஜெபிப்போமா? ஒரு நிமிஷம். யாரும் இந்த இடத்துல இருந்து வெளியே போக கூடாது. இவங்க பிரச்சனைக்கு வந்து சபை தலையிடாது. அது சொந்தமா இருக்கட்டும், பந்தமா இருக்கட்டும். அல்லேலூயா. தப்பு. ஆமென். சொந்தக்காரங்க பந்தக்காரங்க பரிசுத்தமா இருந்தாவே கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாரு. பயபக்தியா இருந்தாவே கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ஆமென். இயேசுவே, உன் கரத்துக்குள்ள கொடுக்குறோம். இந்த இடத்துல எந்த ஆவிகள் இருந்தாலும் எல்லாம் வாயை தருங்க. நீங்க வந்து வாயை திறக்கணும். நீங்க ஜபத்துக்கு தான் வர மாட்டீங்க. இங்க கூட வாயை திறக்க கூடாது. வாயை திறந்து, இயேசுவே, இந்த இடத்துல எந்த தீய சத்தியம், எந்த பிசாசுடைய ஆவியும் இந்த பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போறது, ஜனங்களுக்குள்ளேயே சொந்தக்காரங்களுக்குள்ளேயே தகராத உண்டாக்குறது, சொந்த அக்காவை அப்ப தங்கச்சி மறைக்கிறது, தங்கச்சி அக்கா மறைக்கிறது, தம்பி அக்கா மறைக்கிறது, அக்காவை தம்பி மறைக்கிறது, அப்ப தம்பி மனைவி, அக்கா மனைவி, இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த இடத்துல பொல்லாத ஆவிய இயேசுவின் நாமத்தை இந்த இடத்தை விட்டு வெளியே போ. இந்த இடத்தை விட்டு வெளியே போ சாத்தானே. யார் இந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தத்துக்குள்ள தகராறு வந்தாலும் இங்க வரும்போது அவர்கள் ஒருமனப்படணும், சமாதானப்படணும். இவங்க எங்க சர்ச்சு, நாங்க மன்னிக்கணும், நாங்க மறக்கணும், நாங்க பழி வாங்க கூடாது, நாங்க பகைக்க கூடாது. இவங்க இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்டவங்க. ஒரே சபைக்குள்ள நாங்க இருக்கிறோம். அந்த காரியத்தை கர்த்தர் வைங்க. இன்னைக்கு ஒருத்தர் அவங்களுக்கு பிடிக்கலன்னா இவங்க இங்கே இருக்கிறாங்க, இனிமே வந்தா இங்கே தான் இருப்பாங்க. நம்ம இங்க இருக்க கூடாது, வெளியே போகணும்னு அவங்களுக்கு வெளியேற்றுற எல்லா அந்தகாரத்தின் ஆவி, துரத்தினத்தின் ஆவி, எல்லா பிசாசுடைய ஆவியும் இந்த இடத்தை விட்டு ஓடிப்போ சாத்தான். இயேசுவின் ரத்தத்தை இந்த இடத்துல நாங்க தெளிக்கிறோம். எங்க ஆராதனைக்கு விரோதமா எழும்புகிற இந்த பகுதிக்குள்ள நடமாடுகிற அந்த பின்மாற்றத்தின் ஆவிய தேவ அக்கினியால் எரிக்கப்பட்டு போடும். இந்த இடத்துல அக்கினியை போடுங்க. இந்த இடத்துல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். அவன் இருந்த இடம் காணாதபடி போச்சாம, அவன் ஜெய கொல்லையிலையாம, மீகாவேல் தூதன் வந்து அந்த பொல்லாத ஆவியை துரத்துனீங்களா? சகோதரர் மேல குற்றம் சாட்டப்படுகிறவன் தாய தள்ளப்படுவானுங்க. தள்ளப்பட்டு போட்டு இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.